அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலிருந்து. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் இயர் வரப்போகிற இந்த February 1 வரப்போகிற பட்ஜெட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 டெக்னிக்கல் அனலைஸ் வீடியோ வந்து மாஸ்டர் கோர்ஸ்னு சொல்லி ஒரு 11 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு புது வியூவராக அப்படின்னா இந்த 11 வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடு, இன்ட்ராடே ட்ரேடு, ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் எல்லாமே நீங்கள் இந்த 11 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும். டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு எங்கே கிளாரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். மொதல் விஷயம், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 3 ஸ்ட்ராட்டஜியாக வந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜியும், ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்து பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1 lakh இருக்கணும். இல்லை அப்படின்னா 3 ஸ்ட்ராட்டஜியை பண்ண முடியாது. உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க. இருந்தாலும் 3 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மொத்தமாக சேர்த்து பண்ணணுன்னா தான் உங்களுக்கு ஒரு 1 lakh தேவைப்படும். தனித்தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 lakh தேவைப்படாது. என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பார்த்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப் வந்து 1ஆம் தேதி தான். ஓகேங்களா? இது வந்து செவ்வாய்க்கிழமை இந்த இயர் வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 day பிஃபோர் மண்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்னிங் 9:20க்கு லாங் ஸ்டாடில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாங்கில் பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே அண்ட் 300 பாயிண்ட் கீழே அட் த மணியிலிருந்து. இது திரும்பவும் சொல்கிறேன், இது ஸ்டாடல் கிடையாது, லாங் ஸ்டாங்கிள். கரண்ட் மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு அவுட் ஆஃப் த மணி 2 பக்கமும் நம்ம பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? 31ஆம் தேதி மண்டே மார்னிங் காலையில் 9:20க்கு கரண்ட் மார்க்கெட்லேருந்து 300 பாயிண்ட் மேலே 300 பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய 2 பக்க கால் அண்டு புட்டையும் பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பிளானு. இதில் நம்மளோட கேபிட்டலில் எஸ்எல் வந்து ஒரு 50% வைக்க போகிறோம். நம்மளோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 50% அண்ட் 100%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடுக்கு வந்து நீங்கள் ஒரு 50,000 யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எல் வந்து கண்டிப்பாக 25,000 வரும். உங்களோட டார்கெட் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 அண்ட் 1 lakh இந்த மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து முடிவு பண்ணிக்கலாம். எதுக்காக இவ்வளோ பெரிய எஸ்எல், இதுக்காக இவ்வளோ பெரிய டார்கெட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா ப்ரீமியமோட வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, ஐவி வந்து வேறு லெவலில் இருக்குது. அதனால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஐவி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது ரிஸ்கியான ஸ்ட்ராட்டஜி கூட இருந்தாலும் ஆப்ஷன் பையருக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 90% அக்யூரசி நல்லாவே இருக்கும். எல்லா இயரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா இயரும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பெனிஃபிட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, எய்தர் மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிட்டு போச்சு அப்படின்னா அது இந்த மணி ஆகிடும். வெதர் அது காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி, அது இந்த மணிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1:1 அல்லது 1:2 வந்து நீங்கள் புக் பண்ணணும். 1 அப்படின்னு நான் சொல்கிறது உங்களோட கேபிட்டலில் 50%. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஸ்ட்ராட்டஜி. எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? 1 day பிஃபோர் மண்டே. ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை நமக்கு பட்ஜெட்டு, ஆனால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது திங்கக்கிழமை காலையில் 9:20க்கு கரண்ட் மார்க்கெட்லேருந்து 300 பாயிண்ட் மேலே 300 பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டியில் இது பண்ண போகிறோம். நிஃப்டி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நிஃப்டியில் வந்து மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் வந்து மேலே கீழே வந்து 2 பக்கமும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே நான் நிஃப்டியில் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 3 ஸ்ட்ரைக் 150 பாயிண்டில் நீங்கள் இதை பண்ணலாம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பண்ணும்போது 300 பாயிண்டில் நீங்கள் பண்ணணும். இதுதான் ட்ரேட் நம்பர் 1. இது எப்போ பண்ண போகிறோம்? மண்டே பண்ண போகிறோம். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி. 9:20க்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டே அன்னைக்கு ஸ்டாடில் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பரவலாக இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 9:20க்கு
நம்ம அட் த மணியில் இருக்கக்கூடிய கால் அண்டு புட்டையுமே ரெண்டுமே வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால் சைடில் வந்து ஒரு உங்களுக்கு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியே காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ கால் சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, புட் சைடில் 100 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் புட்டு ரெண்டுமே நீங்கள் செல் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கத்துலையும் 140 எஸ்எல் வச்சுருங்க. ஏதாவது ஒரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் அதை ஒடிச்சிட்டு இன்னொரு பக்கம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு 40% உங்களுக்கு லாஸ் கிடைக்கும். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 60% வந்து நமக்கு ரேலி கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெனிஃபிட்டு. ஸோ ரெண்டு பக்கத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் ரேலி ஆச்சு அப்படின்னா இந்த ரேலியை வந்து என்டையர் ரேலியை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா இதோட ப்ரீமியம் வந்து மோர் தென் 500ல் நமக்கு பட்ஜெட் டே அன்னைக்கு இருக்கும். இதோட பிஓபி கேட்டிங்கன்னா மோர் தென் 95%. எப்படி நீங்கள் 95% சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செல்லோட ஸ்ட்ராட்டஜி. ஐவி வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையில் இருக்கும்போது நம்ம செல்லோட ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஆனால் டூரிங் த மார்க்கெட் என்ன நடக்கும், ஒவ்வொரு நியூஸ் முடிய அதோட ஐவி வந்து ராஸ்டிக்கலாக கீழே குறைய ஆரம்பிக்கும். அப்படி கீழே குறையுது அப்படின்னா ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அன்றைக்கி பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாடல் யார் பண்ணுறீங்களோ அவங்க காலையில் 9:20 இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 40% அப்படிங்கிற ஒரு எஸ்எல்ல வச்சுருங்க. அப்போ தான் ஓரளவுக்கு மார்க்கெட்டை ஃபுல்லாக வந்து உங்களால் ரேலி பண்ண முடியும். எவ்வளோ பெரிய ஒன் சைடில் ரேலி ஆனாலும் இது டோட்டலாக உங்களுக்கு கேப்சர் பண்ணிக்கும். ஓகே, சூப்பர். இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் டெஸ்ட் பண்ணும்போதே போட்டுட்டு இருக்கும்போதே எனக்கே வந்துச்சு, இது யார்தால மொதல் ஸ்ட்ராட்டஜி ஒரு நாள் முன்னாடி இம்ப்ளிமெண்ட் போகிறோம், கரெக்டு. அப்போ இதில் வர்ற ஏதாவது டிகே நடக்குதுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி காப்பாற்றிக்குமாலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி அஃப்கோர்ஸ் இதுதான் அல்டிமேட்டான நம்மளோட என்ட்ரி. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை பட்ஜெட் வந்து மூமெண்ட்டே ஆகலை, மார்க்கெட் வந்து சைடு வேவ்லேயே இருக்குது, நமக்கு ஒரு பெரிய வந்து மூமெண்ட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதாவது ஸ்டாங்கிள் 300 பாயிண்ட் தள்ளி அதில் வர லாஸ் எல்லாமே அதை விட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பட்ஜெட் அன்றைக்கி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண 9:20 பண்ண ஸ்டார்டில் வந்து உங்களை காப்பாற்றி விட்றோம். ஓகேங்களா, ஸோ நம்ம லாங்குக்கு ஷார்ட் வந்து ஒரு எட்ஜு, அவ்வளோதான். ஸோ இதையும் பட்ஜெட்டே அன்றைக்கும் எட்ஜான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக பண்ணுறவங்க பண்ணுங்கள், இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணுறவங்க பண்ணுங்க. இருந்தாலும் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு முக்கியம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வேளை ஐவி கிராஷ் ஆச்சுனாலும் எல்லோரும் தப்பிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக லாங் ஸ்டாடல் ப்ளஸ் ஸ்டாடல் லாங் ஸ்டாங்கிள் ப்ளஸ் ஸ்டாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மொதல் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஒன்றா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 இருந்தால் போதும். மேக்ஸிமம் 50 to 60 அதுக்கு மேலே தேவைப்படாது. ஓகேங்களா, ஆனால் நம்ம பை பண்ணதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறது கிடையாது, ஃபுல் ரேலியை வந்து விட போகிறோம். செல் பண்ணி இருக்கிறதுக்கு மட்டும்தான் ரெண்டு பக்கத்துலையும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் நீங்கள் கேட்கலாம் ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு செல்லு கட் ஆகிடுது, ஒரு செல்லு மட்டும் தானே ரன் ஆகும், அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குமேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்காதுன்னா நீங்கள் லாங் ஸ்டாங்கிள் ஆல்ரெடி போட்டு வச்சுட்ருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இதில் அமௌண்ட் கம்மியாக தான் தேவைப்படும். ஒரு 50 to 60 அப்படிங்கிறது சஃபிஷியன்ட் என்எஃப், அதுக்கு மேலே அமௌண்ட்டு தேவைப்படாது ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து மூணாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த மூணாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு அன்னைக்கு பட்ஜெட் முடிஞ்சால் கூட அப்கமிங் ஒன் வீக்குக்கு ஏறத்தால் ஒரே பக்கமாக மார்க்கெட் வந்து ஓடிடும். ஸோ அது எப்படி நான் கேப்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் தேதி பட்ஜெட் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அட் மணியோட லாங் ஸ்டாடில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். இது மந்த்லி கான்ட்ராக்டில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டாங்கிள் பண்ணுறதாலும் சரி, அதுக்கடுத்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாடல் பண்ணுறதா இருந்தாலும் சரி கரண்ட் வீக் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஃபைனலாக நம்ம பண்ண போகிற ஸ்டாடில் பொறுத்த வரைக்கும் மந்த்து பண்ண போகிறோம். ஸோ ஃபெப்ரவரி முடிகிற வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. எய்தர் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சுனாவே இது செம்ம ப்ராஃபிட் வரும். 500 பாயிண்ட் அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்குது, அதனால் இதோட ப்ராபபிலிட்டியும் ரொம்பவே ஹை தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஃப்ரைடேக்குள்ளே க்ளோஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஐவி ட்ராப் ஆகிடும். ஸோ ஐவி ட்ராப் ஆச்சுன்னா நமக்கு கடைசியாக எடுக்க போகிற இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா ஒன்ஸ் பட்ஜெட் முடிஞ்ச பின்னாடி சாயங்காலம் 3 மணிக்கு, அதாவது 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. ஸோ 3 to 3:15 அந்த ரேஞ்சில் மந்த்லியில் ஒரு லாங் ஸ்டாடில் வந்து போட்டு விட போகிறோம். எய்தர் ஏதாவது ஒரு பக்கத்தில் மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரே பக்கத்தில் போகுது அப்படின்னா அது இந்த மணி ஆகிடும், ப்ரீமியம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கெயின் கிடைக்கும். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா மொதல் ஸ்ட்ராட்டஜியோட எட்ஜி, ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எடுக்க போகிற
ப்ராஃபிட்டை 3வது ஸ்ட்ராட்டஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதில் எடுத்த ப்ராஃபிட்டை மொத்தமாக இங்கே தம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட கேபிட்டல் மேக்ஸிமம் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால எல்லாமே டிஸ்க்ளைமர் தான். ஸோ உங்களோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் எல்லா 3 ஸ்ட்ராட்டஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 50% கேபிட்டல் ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயும் கிடையாது. ஏன்னா மொதல் ஸ்ட்ராட்டஜியோட எட்ஜ் தான் 2வது ஸ்ட்ராட்டஜி. 2 ஸ்ட்ராட்டஜியில் எடுக்க போகிற ப்ராஃபிட் மொத்தமாக கட் பண்ணிட்டு தான் நம்ம 3வது ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எடுக்கும் போதே உங்களோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ ரிஸ்க்கையும் ஒரு முறை டிஃபைன் பண்ணிவிட்டு அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் உங்களோட பிஓபி எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். தாராளமாக ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். எனவே இந்த 1 lakh கேபிட்டலை வச்சுக்கிட்டு இந்த 3 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். மீதிபடி இந்த நாளில் வெறும் கால் பை, வெறும் புட் பை, நேக்கட் பை அப்படிங்கிறது யாருமே நேக்கட் செல்லு, நேக்கட் பைங்கிறது பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஆப்ஷனோட வேல்யூ வந்து ஐவி வந்து இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் ஐவி கிராஷ் ஆகும்போது பெரிய லெவலில் லாஸஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்கேயே காட்டுறேன். ஆப்ஸ்டாவில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ கரண்ட்டில் அட் த மணியோட ப்ரீமியம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட் வீக்கில் அட் த மணியோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி ஹை கேஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக இது மொத்தமாகவே இந்த 700 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ தான். பியூர் டைம் வேல்யூ. 2 பக்கத்துலையும் 600 ரூபாய்க்கு மேலே இருக்குது. பியூர் டைம் வேல்யூ. இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு, புதன் வியாழன் 2 நாளில் இந்த 700ங்கிறது 0 ஆகிடும். ஓகேங்களா? எவ்வளோ வேகமாக 2 நாளில் வந்து ப்ரீமியம் அடித்து இறக்க போகிறோம் பாருங்கள். ஸோ அதனால் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் நேக்கிட்டாக பையோ செல்லோ நீங்கள் எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால தான் வித் எட்ஜோட நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ரீபில்டு பண்ணியிருக்கோம். இது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட்டுக்கு இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு பட்ஜெட்டுக்கு உங்களோட பிளான் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டுக்கு இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்தது அப்படின்னா தாராளமாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறேன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.